தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. திருப்பாடல்கள் 144:1. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், அனுதினமும் சாத்தான் நம்மிடம் எதிர்த்து நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக, கர்த்தரிடம் இருந்து நம்மை விலக்குவதற்காக, பாவத்தில் செய்ய அவன் கங்கணம் கட்டி கொண்டு நம்மை சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, அந்த சாத்தானுடைய அந்த போருக்கு நம் கைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய விரல்களை அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண படிப்பித்து நம்மை அந்த சாத்தானிடமிருந்து வெற்றி பெற செய்து நம்மை ஆசீர்வதித்து கர்த்தருடைய பிள்ளையாக மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாராம். பிரியமானவர்களே, இதற்குத்தான் தாவீது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுகின்றார். இப்பொழுது நமக்கு போராட்டம் யாருடன்? சாத்தானுடன். அந்த சாத்தான் தான் நேரடியாக நம்மிடம் நோய்களை கொண்டோ அல்லது எதிர்களை அனுப்பியோ ஏதேனும் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து அனுதினமும் கர்த்தரிடமிருந்து நம்மை பிரிப்பதற்காக, நமது மகிழ்ச்சியினை அளிப்பதற்காக அவன் சுற்றித் தருகின்றான். அதற்கு நாம் தேவனுடைய பலனை பெறும் பொழுது அவர் நம் கைகளை, நம்முடைய விரல்களை அந்த சாத்தானை எதிர்த்து போரிட நம்மை பழக்குவித்து நம்மை சாத்தானுடன் போரிட்டு வெற்றி பெற செய்து சாத்தான் தலை நசுக்கப்பட்டு வெட்கப்பட்டு அவன் அழிந்து போவான். பிரியமானவர்களே, ஆகவே நாம் அனுதினமும் ஜெபத்தில் தரித்திருந்து அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது சாத்தான் அழிக்கப்பட்டு அவன் அழிந்து போய் நமக்கு செய்ய நினைத்த கேடுகளை அவன் செய்ய முடியாமல் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தத்தை தந்து நம்மையும் நம் சொந்தங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஆயுதம். ஆகவே அனுதினமும் ஜெபித்துக் கொண்டே இருப்போம், துதி சொல்லிக்கொண்டே இருப்போம். சாத்தானை அழிக்க நாம் கர்த்தருடைய பலத்தை பெற்று அவனை அழித்து அவனை நிர்மலமாக்கி ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தங்களை அளவில்லாமல் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக சாத்தானை எதிர்க்க எங்கள் கைகளுக்கு, எங்கள் விரல்களுக்கு நீர் பலன் தந்து ஜெபத்தினால் அவனை நாங்கள் அழித்து அவனை மேற்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஜெபத்தின் மூலமாக உமது கிருபையை பெற்று எங்கள் கைகளையும் எங்கள் விரல்களையும் யுத்தத்திற்கு பலப்படுத்தி சாத்தானின் தலையை நசுக்கி உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம். அதன்படி ஜெபிக்க, துதிக்க பலன் தாங்க, சாத்தானை அழித்து கீழ்ப்படுத்தி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உமது வாக்குத்தத்தத்தால் நிரப்பி உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.